ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 1 சண்டே மார்னிங் 7:30 மணி. இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போக ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா கம்ப்ரஸர் மாற்ற தான். கஸ்டமர் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் மார்னிங்கே கிளம்பிட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பரமக்குடி. ஸோ காரில் தான் போக போகிறேன். மார்னிங் 7:30 மணி தான் ஆகிறனால ஆஃபீஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நானே ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி கம்ப்ரஸர்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு. இது எல்ஜியில் 180 லிட்டர் ஃப்ரிட்ஜ், GL201 மாடலு. ஃப்ரிட்ஜில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பிசிபியும் கம்ப்ரஸரும் ரெண்டுமே ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம இன்ஜினியர் வந்து பார்த்து ஜிக்கெல்லாம் வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பார்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிசிபியை பாருங்கள் எப்படி கரோஷன் ஆயிருக்கு அப்படின்னு. பழைய பிசிபியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பிசிபியை மாற்றிட்டேன். கம்ப்ரஸரையும் வெளியே வச்சு பம்பிங் செக் பண்ணுறேன். பம்பிங்லாம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸரை தான் சேஞ்ச் பண்ணணும். எல்லா பைப்பையும் கட் பண்ணிவிட்டு பழைய கம்ப்ரஸரை வெளியே எடுத்துட்டேன். கம்ப்ரஸர் ட்ரே வந்து ரஸ்ட்டாக இருந்தது. ஏன் இப்படி ரஸ்ட் ஆகுது அப்படின்னா பின்னாடி இருக்க வேஸ்ட் வாட்டரை வந்து கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகி கம்ப்ரஸர் ட்ரேலே வந்து விழும். தண்ணி பட்டு ரஸ்ட் ஆகும். கஸ்டமரை கூப்பிட்டு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அது இதை க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸரை வச்சு டிஸ்சார்ஜுக்கும் ட்ரையருக்கும் மட்டும் ரிங்கு போட போகிறேன். மற்ற எல்லா பைப்பையும் வெல்டிங் அடித்து முடிச்சுட்டு 20 நிமிஷம் வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜிங் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாடலுக்கு R600A 40 கிராம் குவான்டிட்டி வரும். நல்லா கேஸ் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி டெம்பரேச்சர் மீட்டரை போட்டேன். கஸ்டமரும் டீயை போட்டு கையில் கொடுத்தாங்க. நானும் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணேன். -18 செல்சியஸ் ரீச் ஆயிடுச்சு. இதெல்லாம் பக்காவாக வர ஆரம்பிச்சிச்சு. நானும் டூல்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன்.